இது வீடு டிஎன்பிசி. நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் கவனிங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2021 கொண்ட கேட்ட கொஸ்டின் 2021 ஒரு டஜன் சோப்பின் விலை 396 ரூபா. ஒரு டஜன் சோப்பின் விலை 396 ரூபா. இனி 35 சோப்புகளின் விலை என்ன? 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ ஒரு ஒரு டஜன் எவ்வளோனா 12 சோப்புகள் சேர்ந்தது ஒரு டஜன். ஒரு டஜன் எவ்வளோ? 12 சோப்பு வந்து ஒரு டஜன். ஒரு டஜனோட விலை வந்து எவ்வளோனா 396. அப்படின்னா ஒரு சோப்பின் விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 396 டிவைடட் பை 12. இப்போ பார்த்தீங்கன்னா 3 12 36. இது மீதி 3 36, 3 12 36. ஒரு சோப்பின் விலை 33 ரூபாய். ஒரு சோப்பின் விலை 33 ரூபாய். இப்போ 35 சோப்புகளின் விலை எவ்வளவு கேட்டீங்கன்னா 35 இன்டு 33. இது எப்படி நீங்க பெருக்கணும், எப்படி போட்டு பெருக்கணும் லேட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இந்த குயிக்கான மெத்தட் பெருக்கிறதுக்கு 35 இன்டு 33 பெருக்க போட்டுட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுக்கணும் 5 3 பெருக்கணும். 5 15க்கு 5 மீதி 1. அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 15 3 9 24 24 பண்ணணும். 25க்கு 5 மீதி 2 3 9 9 11. இது எப்படி ஃபர்ஸ்ட் பெருக்கணும் பெருக்க எப்படி கத்துக்கணும் அப்படின்னாக்கா கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இந்த ரெண்டே பெருக்கணும். 5 15 15க்கு 5 மீதி உள்ள அடுத்து போட்டுறோம். அப்ப அதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 15 இன்டு பண்ணணும். 5 15 5 15 3 9 ரெண்டே கூட்டினா 15 9 24. இங்க இருக்கிற மீதி கூட்டினா 25க்கு 5 மீதி 2 3 9 9 11. இப்படி பெருக்கணும்னா நெக்ஸ்ட் பாடம் தெரிஞ்சீங்கன்னா ஓகே தான். 33 இப்படி கூட போட்டு பெருக்கீங்க நீங்க. அப்படி போட்டு பெருக்கலாம் ஓகேவா? ஒன்றும் இல்லை. 105 அடுத்தது 105 அடுத்து பெருக்க 5 5 1 1 இப்படி கூட நீங்க பெருக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பத்தில சொன்னேன். இதை வந்து ஆன்சர் வந்து சி. இதுதான் ஆன்சர். 1155 1155. ஒரு டஜன் சோப்பின் விலை 33 ரூபானா ஒரு டஜன்ங்கிறது 12 சோப்பு. அது வந்து 36 12 வகுக்கலாம். வகுத்தோம்னா ஒரு சோப்போட விலை கிடைக்குது. ஒரு சோப்போட விலையை வந்து 35 பேருக்குள்ள இப்படி கிடைக்குது. அடுத்த நாளுக்கு பார்ப்போம். ஆண்டு வட்டி விகிதம் 2% ஆண்டு வட்டி விகிதம் 3 ஆண்டுகளுக்கு 300 தனி வட்டி கிடைக்குமெனில் அசலை காரணம் கேட்டிருக்கு. பி கொண்டு வட்டி கொண்டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR பை 100. PNR பை 100. P னா அசல், N னா ஆண்டு, R னா வட்டி விகிதம். இதெல்லாம் தெரியுது. I னா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்கு? 300 கொடுத்திருக்கு. எது கொடுத்திருக்கோ அதான் எழுதுங்க. அசல் எவ்வளவு கொடுக்கணும்? அசல் கொடுக்கல, அதை P ன்னு வச்சீங்க. என்ன எவ்வளவுனா 3 ஆண்டுகள். வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வட்டி 2 வட்டி விகிதத்தை பெர்சன்டேஜ் போடக்கூடாது. 2 வட்டி விகிதம்னா 2, 6 2 டிவைட் பை 100. இங்க பெருக்கறதுல இந்த பக்கம் வந்தா இங்க வகுக்கிறது இந்த பக்கம் தான் பெருக்கும், அந்த பெருக்கிறது இந்த பக்கம் தான் வகுக்கும். அதனால 300 இன்டு 100 டிவைட் பை 3 இன்டு 2. இங்க பாருங்க 1 3 3 100 3 300 1 2 52 100. இப்ப ரெண்டு பெருக்கினாக்க ஈக்குவல் டு P. P மட்டும் அங்க இருக்கு, பாக்கி எல்லாம் கீழ இருக்கு. P ஈக்குவல் டு 150 எவ்வளவு? 5000. P ஈக்குவல் டு 5000. இத விட எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க A 5000, B 3000, C 2500, D 6000 கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து 5000. ஆன்சர் வந்து 5000. B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்கிறதை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னாக்க இதுக்கு வந்து நம்ம ஒரு இது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சில யூடியூப் சேனல்லாம் போடுவாங்க. ஷார்ட்கட்னா எனக்கு இதுவே ஷார்ட்கட் தான். அதனால வந்து சில எல்லாத்தையும் ஷார்ட்கட்லேயே போட முடியாது. இதுக்கு வந்து ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஷார்ட்கட் வேணா கற்றுக் பண்ணிங்க. மெத்தட் என்ன அப்படின்னாக்க இது ஏங்கிறவங்க ஒரு வேலையில ஒரு பங்கை எவ்வளவு செய்யறதுக்கு 1/20 ஆகும். Bங்கிறவரு ஒரு வேலையை
30 நாள் ஆகும். இப்போ எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க. 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டா இந்த 20 A வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு பார்க்கணும். Bங்கிறது ஒரு பக்கம் வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1/20 1/20 ஒரு நாள் வேலை. அப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிறாங்க. 20 30க்கு எல்சிஎம் எடுத்துக்கிறாங்க. சும்மா ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க எல்சிஎம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 10 பண்ணுங்க 2 10 3 10 3 2 6 60. எல்சிஎம் வந்து 60. 20ல 60 எத்தனை வாட்டி 20 ரூபா 3 வாட்டி 20 ரூபா. 30 60 எத்தனை வாட்டி 30 ரூபா 2 வாட்டி ரூபா. 5 பை 60 ஒரு 5 5 12 1 பை 12 12 ஒரு நாள்ல வந்து 12 ஒரு வேலை பார்ப்பாங்கன்னா 12 நாட்கள் எவ்வளவு நாள் ஆகும்? 12 நாட்கள். இந்த மெத்தட் வந்து கணக்கெடுக்கணும். ஏங்கிற ஒரு வேலையை செய்யறவங்க ஒரு பங்கு வேலையை இருக்கணும். பிங்கிற ஒரு வேலையை செய்யணும் 30 ஒரு நாள் வேலை. இது ரெண்டையும் சேர்க்கவங்க மொத்தம் ஒரு நாள் 12 பங்கு வேலை. இப்போ வந்து 12 நாட்கள் ஆகும். வேலை வந்து 12 நாட்கள். இதே மெத்தட்ல பண்ணீங்கன்னா இந்த கணக்கு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.